சூப்பரான ஒரு பாவு பஜ்ஜி மசாலா செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து குக்கரில் வந்து 1 கப் அளவுக்கு கேரட்டு, 1 கப் அளவுக்கு குடமிளகா, பச்சை பட்டாணி 1 கப்பு, 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அதோட 3 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து பட்ரு சேர்த்துக்கோங்க. பட்ரு உருகுனதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கணும். காஷ்மீர் சில்லி பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பாவு பஜ்ஜி மசாலான்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அதையும் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற காய்கறி கலவையை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பாவு பஜ்ஜி மசாலா ரெடி ஆயிரும். அடுத்து வந்து பன்னை வந்து சென்டராக கட் பண்ணிவிட்டு பட்ரு சேர்த்துக்கோங்க. பட்ரு சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பாவு பஜ்ஜி மசாலா ரெடி ஆயிரும். அதோட வெங்காயம் லெமன் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.